ஹாய், நான் உங்கள் ராஜீவாம்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பண்ணையில் வந்து ஆட்டுக்குட்டிகளுக்கு தீவனம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்ருக்கோங்க. நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து தீவனம் வந்து கான்சன்ட்ரேட் ஃபீட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகிட்டோன்னா நல்லா தீவனம் எடுக்க ஆரம்பிச்சிடும். குட்டிகள் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக ஆரம்பிச்சிடணும். அடர் தீவனம் ரொம்ப முக்கியங்க குட்டிகள் நல்லா வளர்கிறதுக்கு. நம்ம குட்டிகளுக்கு வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபைபர் கண்டென்ட் வந்து கரெக்டாக கொடுங்கனாங்க. கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கொடுத்தோன்னா குட்டிகள் நல்ல க்ரோத் இருக்கும். இதுதான் நம்ம ஆட்டுகளுக்கு கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொட்டி. நம்ம என்ன தான் தீவனம் கொடுத்தாலும், என்ன தான் ஃபீட் அளவோ அதிகமாக கொடுத்தாலும், நம்ம வந்து முறையான வழியில் வந்து நம்ம டிவார்மிங்கும் லிவர் டானிக்கும் கொடுக்கலன்னா நம்ம வந்து வெயிட் கெயின் ஆகாதுங்க. முக்கியமாக கரெக்டாக நம்ம டிவார்மிங் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு 5 நாள் லிவர் டானிக் கொடுப்போம். 5 mlன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 5 நாளைக்கு கொடுப்போம். மந்த்லி ஒரு 5 டேஸ்க்கு இதேமாரி லிவர் டானிக் கொடுத்துட்டு வருவோம். 3 month ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணிவிடுவோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து குட்டிகள் வந்தப்போ இது ஒரு குட்டிக்கும் 50 கிராம் கொடுத்து எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். குட்டிகள் நல்லா தான் இறை எடுத்துச்சு, நல்லா தான் ஃபீட் எடுத்துச்சு. எல்லாம் ஈக்குவலாக தள்ளி விட்டுறணுங்க, இல்லைன்னா ஒரு குட்டியே நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். ஃபஸ்ட்டு பேட்ச் இது வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு 2026 June 7 பக்ரீத் அன்னைக்கு நான் வீடியோ போடுறேன். மொத்தம் எவ்வளோ செலவாச்சு, நம்ம குட்டிகள் எவ்வளோக்கு விற்கிறோம், எவ்வளோ எடை கெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்டேட் ஆகுங்க. நம்ம இந்த பேட்ச் ஃபுல்லாகவே நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.